அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. ஃபஜர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு மீண்டும் ஒரு சிறிய நல் அமல்களுக்காக உங்களிடம் உரையாற்றுகிறோம். இப்போது இது ஹோட்டல் தான். ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம். எல்லாரும் சொன்னாங்க, தொழில் போயிட்டா நீ தொழுவை விட்டுருவ அப்படின்ட்டு சில பேர் எவ்வளோ நாளைக்கு தொழுவுறேன் அப்படிங்கிறது சில பேர். யார் என்ன சொன்னாலும் அல்லாஹ் நீ என்ன என்றியோ அப்படி தான் நான் நடத்துகிறேன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுவை நம்ம எந்த அளவுக்கு என்றமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கை ஜெயிக்கிறதும் துவக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஈருலக வாழ்க்கையும் வெற்றி பெறணும், அல்லாஹுவை நெருங்கணும், அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்கள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் தொழுகை இபாதத்து மெயின். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 ரக்காயத்தை 5 ரக்காயத்தாக வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க 50 ரக்காயத்தை சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தாங்க. கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்று எல்லாத்தையும் தடுத்து உன் அடியான் தொழுவ மாட்டான்னு சொல்லி கடைசியாக கொண்டுட்டு வந்தது 5 ரக்காயத்து. இதையும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இதுக்கு மேலே நான் எல்லா இடத்துல குறைச்சி கேட்குறது நான் வெக்கப்படுறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துட்டாங்க. இது மெஹராஜ் இரவுகளில் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசுவாங்க. ஆனால் நம்ம எதையுமே நம்ம கேட்டும் பட்டும் படாமையும் தொட்டும் தொடாமையும் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்துருவோம், 1000 வருஷம் வாழ்ந்தவங்களும் மண்ணுக்குள்ளே தான், 3 நாள் வாழ்ந்தவங்களும் மண்ணுக்குள்ளே தான். இன்றைக்கி ஒரு மனிதன் பிறக்கிறதும் இறக்குறதும் அல்லாஹ்வுடைய கையில். என்ன அப்போது நம்ம அடுத்த நொடி சொந்தம் இல்லாத வாழ்க்கையில் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம எதை நோக்கி போயிடுமோ அதை நோக்கி தான் நம்ம பயணங்கள் வரும். நம்மளுடைய வார்த்தைகள் உண்மையானது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடித்தமான வார்த்தைகளை பேசுகிறோம், பிடித்தமான சொல்களை பேசுகிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் எதை சொன்னாலும் உண்மை எது பொய் எது அப்படின்ட்டு தெரியாத சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக ஆகணும். இறை நேசம் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான், என்னை நேசிக்கக்கூடிய மனிதனை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் சோதனையை கொடுப்பேன், ஆனால் சோதனையை அவன் என்னை ஜெயிக்கணும், அந்த சோதனையிலேருந்து அவன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சோதனையை தாங்கிக்கிறணும். இப்போது நம்ம 1.5 வருஷம் 1 வருஷம் பல தடவை முடியாமல் இந்த பாசான் ஆயத்திட்ட கடந்திருக்கும். ஆனால் அந்த பாசான் ஆயத்திட்ட கடந்து அவங்களுடைய அருமைகள் வலிமார்களுடைய ஷிஃபத்துகள் என்ன, அல்லாஹ் கொடுத்த அவங்களுக்கு கண்ணியம் என்ன, இன்றைக்கி அந்த கண்ணியத்தை நம்ம பேசுகிறோம். இந்த கண்ணியம் உண்மையானது. இதை அல்லாஹ் தஆலா மறைச்சி வச்சுருக்கான். ஏன் மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய இறைநேசருக்கு நான் கொடுக்கப்பட்ட அவன் கௌரவிக்க இதை பார்த்து நம்ம மேலும் அதில் போய் விழுந்துருவாங்க. இப்போ இன்றைக்கி வழிமாறுகள் இடத்துல என்ன தான் நீங்கள் கூட்டம் போட்டு பேசி என்ன தான் படபடையாக நீங்கள் திரட்டி அவுளியாக்க இல்லை அங்கே போகாது எங்கே போகாதுன்னாலும் ஒவ்வொரு கந்திரிகளுக்கும் போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் நீங்கள் சொல்ல இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஏன்? இறை அன்பு அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. ஒரு விஷயத்தை ஹக்கை என்றைக்குமே சரி பாத்திலாக்க முடியாது. என்ன இன்றைக்கி வேணால் தெரியும் நம்ம ஜெயித்த மாதிரி, ஆனால் உண்மை ஒருபோதும் என்ன செய்யும், தோக்காது. பொய் இனிக்கும், ஆனால் கடைசியில் உண்மை ஜெயிக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி வழிமார்கள் அப்படிங்கிறது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதை நம்ம பெருசாக நம்ம நினைக்கிறதில்ல. இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் அவுளியாக்களை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்கன்னாலும் இதை மறைமுகமான விஷயங்கள் நம்பி எவ்வளோ பேர் இன்றைக்கி இஸ்லாத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. காஃபிர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னைய நாடாட்டி மாற்றார்களை நான் இஸ்லாத்துக்கு கொண்டுட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகாது. அப்போது நீங்கள் முயற்சி பண்ணணும். இன்றைக்கி ஒரு காஃபிர்கள்ட்ட இஸ்லாத்தை பற்றி சொன்னால் ஏற்றுக்கிறாங்க, ஒரு மூமின்கள்கிட்ட சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற பக்குவமும் இல்லை, அதனுடைய இது இல்லை. இது எதுக்காக? அப்போ நம்ம சரியில்லை. நம்ம சரியாக நடந்துட்டால் உலகமே நம்ம கையிலேருந்து அல்லாஹ் சொல்கிறான். மூமின்கள் தான் ஆட்சி ஆளக்கூடிய தகுதியாளங்கன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம எதை கேட்டாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, துனியாவுடைய ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பேசுகிறோம். பணம் காசு பொருள் அதை வச்சு எந்த தொழிலுமே செய்யக்கூடாது. பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், உலகமே அழிஞ்சு போயிடும். ஆனால் அல்லாஹ்ங்கிற ஒரு சொல்ல அழியாது. அல்லாஹ் சொல்கிறான் கடைசியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் அழிங்க, ஒவ்வொரு படைப்பினங்களும் அழிக்கிறான். கடைசியில் படைத்த படைப்பினங்கள் மலக்குமார், இப்போ யாரா மண்ணை, இப்போ யார் மண்ணாதி மன்னன் அல்லாஹ் கேட்குறான். அப்போது நீங்கள் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிப்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் தந்து ஒவ்வொரு மனிதர்களும் மூமின்களும் முஸ்லீம்களும் இறைநேசர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.